ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஜி டிஆர்பி தேர்வுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். trb.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள் வாட்ஸ் நியூவில். அதாவது உங்களுக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுனதுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்ளை பண்ண சொல்ல யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன்லேயே ஐடி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி தான் உங்களுக்கான யூசர் ஐடி. லாகின் ஐடி எல்லாமே அப்ளிகேஷன் நம்பர் தான். அந்த லாகின் ஐடி அப்படியே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அதுதாங்க உங்களுக்கான பாஸ்வேர்ட். இன்கேஸ் உங்களுக்கு லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு செலக்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்கள் நோட்டிஃபிகேஷனை போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஐடி, அதாவது அப்ளிகேஷனில் லாகின் ஐடி மேலே கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கான லாகின் ஐடி. லாகின் ஐடி தெரிஞ்சவங்க லாகின் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு சென்டு பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றுவதற்கான லிங்க்கு மெயிலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புதிய பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை லாகின் ஐடியே தெரியல அப்படின்றவங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டு பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் நார்மல் எஸ்எம்எஸுக்கும் மெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடியும் அனுப்புவாங்க, பாஸ்வேர்டும் அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க. ஸோ இதாங்க ஆல்டர்னேட்கான ஆப்ஷன். லாகின் ஐடியை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. லாகின் ஐடி நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்கள் எஸ்எம்எஸுக்கும் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. மெயில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் முதல்ல அப்ளிகேஷன் ஐடி அது இருக்கும், அதுதான் உங்களுக்கான லாகின் ஐடி. அப்படின்னு தெரில அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு லாகின் ஐடியில் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸ்க்கு திரும்ப லாகின் ஐடி அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். சில உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் பெயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அறை கண்காணிப்பாளர் அவங்க கூட நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்னென்ன கொண்டு போகணும், எப்படி போகணும், எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் அட்ரஸ், தேர்வு மையம் மற்றும் முகவரி. இந்த அட்ரஸில் தான் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றத எக்ஸாமுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 8:30 மணிக்கெலாம் நீங்கள் ஆஜராகணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே அந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ முன்கூட்டியே எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமாக ஸ்கூல் காலையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடத்துவாங்க, எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதி 12/10/2025 அன்றைக்கி தாங்க எக்ஸாம் இருக்க போகுது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு தான் நீங்கள் எக்ஸாம் அந்த சென்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 9:30 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமுக்கான டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக 1/2 மணி நேரம் எக்ஸாமுக்கான டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல்ல
உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபிசிக்கல் காப்பியாக கொண்டு வரணும். ஸோ ஒன்லி ஆஸ் நோ செப்பரேட் ஃபிசிக்கல் காப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்து கையில் கொண்டு போகணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா ஒரு பியூர்லி இந்த ஹால் டிக்கெட் கொடுத்ததால மட்டும் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதேமாரி எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றதையும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து முன்கூட்டியே எக்ஸாம் முடிச்சுறீங்க அப்படின்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க. 1:30 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும், அப்போ தான் உங்களை வெளியே அனுப்பும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கம்பல்சரி கொண்டு போயிடுங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதாவது ஒரிஜினல் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று ஹால் டிக்கெட் இது 2 கம்பல்சரி கொண்டு போயிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் தொடங்குவதற்கு முன்னாடி உங்களுக்கான கொஷின் புக்லெட் தரப்படும். ஸோ கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க, ரஃபோருக்கான ஷீட் எல்லாமே உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான கொஷின் புக்லெட் அதாவது முதல்ல OMR ஷீட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்டனன்ஸ் ஷீட், அதாவது நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்கான அட்டனன்ஸ் ஷீட்டை வந்து பிளாக் பால் பெயினில் நீங்கள் ஃபில் பண்ணணும், ஷேடோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி உங்களுக்கான OMR ஆன்சர் ஷீட் நம்பர், கொஷின் புக்லெட்டுக்கான சீரியஸ் நம்பர், கொஷின் புக்லெட் சீரிஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும், ஷேடோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது OMR ஷீட்டில் அந்த கொஷின் புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் ஷேடோ பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே மொபைல் ஃபோனோ, மைக்ரோஃபோனோ, எனி அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. கால்குலேட்டரோ, லேப் டேப்லெட்டோ, பேப்பரோ, டிஜிட்டல் டைரி, புக்ஸு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், கேட்ஜெட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. எந்த டிவைஸ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க, தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷுட் நாட் வியர் பெல்ட், அதாவது நீங்கள் வந்து பெல்ட்டு போட்டுட்டு போகக்கூடாது, டிஜிட்டல் வாட்சஸ் கட்டிட்டு போகக்கூடாது, ஷூ போட்டு போகக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி சில கண்டிஷன் வச்சுருக்காங்க. நார்மலாக செப்பல் சாண்டல்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதேமாரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஏதாச்சும் பிரிண்டடான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலோ எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஹால் டிக்கெட், அந்த ஃபோட்டோ, அந்த ஐடென்டிஃபிகேஷன் அதாவது ஹால் டிக்கெட்டும் சரி, அந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் அதை மட்டும் தான் கொண்டு போகணும், வேறு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதேமாரி OMR ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் பால் பெயினை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெட் கலர் பென்னோ, ப்ளூ பென்னோ, வேறு எந்த விதமான பென்னோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி பிளாக் பால் பென்னை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. தமிழ் மொழி கட்டாய எலிஜிபிலிட்டி தேர்வு 30 கொஷின்ஸ் இருக்குது, 50 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதேமாரி நீங்கள் எடுத்த மெயின் சப்ஜெக்ட் ஒரு 110 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி அது ஒரு 30 மதிப்பெண், ஜெனரல் நாலேஜ் 10 மதிப்பெண், டோட்டலாக இவ்வளோ மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. 200 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது 3.5 மணி நேரம் எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்குது, உங்களுடைய OMR ஷீட்டில் மிஸ்டேக் இருக்குது, அவங்க கொடுக்குற கொஷின் புக்லெட்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அரை கண்காணிப்பாளர் அவங்க கூட நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாரி அவங்க ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை கம்பல்சரி பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்களில் அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு தேவைப்படும், ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், பிளாக் பால் பென், இதை மட்டும் இந்த 3 கொண்டு போனால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவசியம் இருக்காது. எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. OMR ஷீட் கொடுப்பாங்க, கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாரி தெளிவாக படித்து பார்த்துட்டு OMR ஷீட்டில் தாங்க உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ ரஃபோர் ஷீட் எல்லாமே கொஷின் புக்லெட்லேயே கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தெளிவாக படித்து பார்த்து அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே முன்கூட்டியே போக பாருங்கள். எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.